நிகழ்தகவு. சிறுநீர் கழிப்பதற்காக காட்டுப் பகுதிக்கு சென்ற இளைஞர் தெருநாய்கள் இழுத்து வந்த சூட்கேஸில் இருந்து வீசிய துர்நாற்றம். சூட்கேஸில் அழுகிய நிலையில் கிடந்த 2 மாத கர்ப்பிணியின் சடலம். இளம் பெண்ணை கொலை செய்தது யார் என தெரியாமல் குழம்பிய போலீஸ். சிசிடிவி காட்சியில் இருந்த இளைஞரை வைத்து துப்பு துலக்கிய காவல்துறையினர். கர்ப்பிணியை கொலை செய்துவிட்டு சடலத்தை சூட்கேஸில் அடைத்தது யார்? பின்னணி என்ன? பௌரம்பேட்டை அப்படிங்கிற சின்ன கிராமத்துல இருக்க ஒரு பகுதிக்கு மட்டும் மக்கள் யாரும் போக மாட்டாங்களாம். மரம், செடி, கொடிகள்னு அடர்ந்த காடு மாதிரி காட்சியளிக்கிற அந்த இடத்துல பாம்பு, கரடிகள் அதிக அளவுல இருக்கிறதா சொல்லப்படுது. அதனாலேயே அந்த பக்கம் போறதுக்கே மக்கள் பயந்து இருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துக்கு 7ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு 35 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருத்தர் சிறுநீர் கழிக்கிறதுக்காக போயிருக்கார். ஆள் நடமாட்டம் இல்லாம வெறிச்சோடி இருந்த மதிய நேரத்துல அந்த காட்டுக்குள்ள இருந்து யாரோ ஓடி வர்ற மாதிரி சலசலன்னு சத்தம் கேட்டு இருக்கு. இதை கேட்ட இளைஞருக்கு ஒரு நிமிஷம் திக்குன்னு ஆகிருச்சு. யாரு இப்படி ஓடி வர்றது, என்ன ஏதுன்னு தெரியாம ஒருவித பயத்தோடவே திகைச்சபடியே நின்று இருக்காரு அந்த இளைஞர். அப்போ 2 தெருநாய்கள் காட்டுக்குள்ள இருந்து ஒரு சூட்கேஸை இழுத்துட்டு வந்திருக்கு. சூட்கேஸ்ல இருந்து தாங்கிக்க முடியாத அளவுக்கு குப்புன்னு துர்நாற்றம் வீசி இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல இருந்து வித்தியாசமா ஏதோ தொங்கிட்டு இருந்ததை பார்த்த இளைஞர் உடனடியா போலீஸுக்கு போன் பண்ணி தகவல் கொடுத்திருக்கார். தகவல் கிடைச்சு ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்ல இருக்கிற பௌரம்பேட்டைக்கு வந்த போலீஸ் சூட்கேஸை திறந்து பார்த்திருக்காங்க. அப்பதான் அந்த சூட்கேஸுக்குள்ள அழுகி போய் ஒரு இளம் பெண்ணோட சடலம் கிடந்தது தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்ச காவலர்கள், யார் அந்த பொண்ணு, இவங்களை கொலை பண்ணது யாரு, பார்க்கறதுக்கு வடமாநில பொண்ணு மாதிரி இருக்காங்க, ஒருவேளை வேற எங்கேயாவது கொலை பண்ணிட்டு சூட்கேஸ்ல வச்சு இங்க தூக்கிட்டு வந்து வீசியிருக்காங்களா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகளுக்கு விடை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. முதற்கட்டமா தடயவியல் நிபுணர்களை வர வச்சு சடலம் கடந்த இடத்தை ஆய்வு பண்ண போலீஸ் அந்த சரௌண்டிங்ல இருக்கிற சிசிடிவி கேமராக்களையும் செக் பண்ணாங்க. அதுலதான் அந்த பொண்ணு யாரு, அவங்களை யாரு கொலை பண்ணது அப்படிங்கிறதுக்கான துப்பு கிடைச்சிருக்குது. போலீஸ்காரங்க சந்தேகப்பட்ட மாதிரியே அந்த பொண்ணு வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க தாங்கிறதும் உறுதியாச்சு. நேபாளத்தை சேர்ந்த 34 வயசான தாரா பிகாராவுக்கு கல்யாணமாகி 2 பசங்க இருக்காங்க. எப்பவுமே ஃபேஸ்புக்லே மூழ்கி கிடந்த தாரா பிகாராவுக்கு பக்கத்து ஊரை சேர்ந்த 30 வயசான விஜய் தோப்ராவோட பழக்கம் ஏற்பட்டிருக்குது. கல்யாணமாகாத விஜய் தோப்ரா ஹைதராபாத்ல வேலை பார்த்துட்டு வந்திருக்கார். தினமும் ஃபேஸ்புக்ல பேசிட்டு இருந்த தாரா பிகாரா, விஜய் தோப்ரா 2 பேத்துக்கும் இடையில நெருக்கம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு செல்போன் நம்பரை பரிமாறிக்கிட்டவங்க மணிக்கணக்கில் போன்ல பேசியிருக்காங்க. அப்போ நீ உன் கணவன் குழந்தைகளை விட்டுட்டு என் கூட வந்துரு, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழலாம்னு சொல்லியிருக்கான் விஜய் தோப்ரா. அவன் பேச்சுல மயங்கின தாரா பிகாரா ஒரு கட்டத்துல கணவன் குழந்தைகளை விட்டுட்டு விஜய் கூட போக முடிவு பண்ணிருக்காங்க. இரவோட இரவா யாருக்கும் தெரியாம விஜய் தோப்ராவோட ஹைதராபாத்துக்கு வந்திருக்காங்க தாரா பிகாரா. காதலுக்கு கண் இல்லைங்கிற மாதிரி விஜய்க்காக தாலி கட்டின கணவனையும் 2 குழந்தைகளையும் பரிதவிக்க விட்டுட்டு ஓடி வந்த தாரா பிகாராவுக்கு விஜய் கையால தான் நம்ம உயிர் போக போகுது அப்படிங்கிறது தெரியாம போச்சு. ஜூப்ளி ஹில்ஸ்ல வசிச்சுட்டு வந்த தன்னோட அண்ணன் வீட்டுக்கு காதலி தாரா பிகாராவை கூட்டிட்டு போன விஜய், இவளைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், எங்களுக்கு வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து கொடுங்கன்னு கேட்டிருக்கான். அடுத்து பௌரம்பேட்டை இந்திரம் காலனியில தாரா பிகாரா, விஜய் தோப்ரா வாடகைக்கு குடியேறி இருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்காமலேயே லிவிங் டுகெதர்ல வாழ்ந்து வந்த நிலையில கொஞ்ச நாள்ல தாரா பிகாரா கர்ப்பமாகி இருக்காங்க. தான் கர்ப்பமானத ஆசையா விஜய் கிட்ட சொல்லி இருக்காங்க தாரா பிகாரா. ஆனா அவங்க சொன்னதை கேட்டு சந்தோஷப்படாம உடனடியா அபார்ஷன் பண்ணிடு, இப்போதைக்கு நமக்கு குழந்தை வேண்டாம்னு சொல்லி இருக்கான்.
அபார்ஷன் பண்ணணுமா, அதெல்லாம் என்னால முடியாது, குழந்தைய பெத்து நல்லபடியா வளர்க்கணும்னு தாரா பிகாரா சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா 2 பேத்துக்கும் இடையில தினமும் சண்டை வந்திருக்கு. என் கூட ஒண்ணு மண்ணா இருந்துட்டு இப்ப கர்ப்பமானதும் கழட்டி விட பாக்குறியான்னு கேட்டு பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க தாரா பிகாரா. அபார்ஷன் பண்ணிடுன்னு விஜய் பலமுறை சொல்லியும் தாரா பிகாரா அதுக்கு சம்மதிக்காம கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணதால அவங்கள கொலை பண்றதுக்கு பிளான் போட்டிருக்கான். அதுக்காக முதல்ல ஒரு சூட்கேஸ் கடைக்கு போய் ஒரு பெரிய சூட்கேஸை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். அதுக்கு பிறகு வீட்டுல தூங்கிட்டு இருந்த கர்ப்பிணி காதலியான தாரா பிகாராவை எழுப்பி இப்ப நீ அபார்ஷன் பண்ணுவியா மாட்டியான்னு கேட்டுக்கிட்டே தாரா பிகாராவை கீழே தள்ளி கழுத்தை நெரிச்சிருக்கான். அதோட உயிர் மூச்சு அடங்குற வரைக்கும் தலையணையால அவங்க முகத்தை அமுக்கி கொடூரமா கொன்னிருக்கான். இந்த கொடூர தாக்குதல்ல 2 மாச கர்ப்பிணியா இருந்த தாரா பிகாராவோட உயிர் சில நொடிகளிலேயே அடங்கிருச்சு. அதுக்கு பிறகு சடலத்தை சூட்கேஸுக்குள்ள திணிச்சு வச்சு தன்னோட வீட்டில இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுப்பகுதியில தூக்கி வீசிட்டு எஸ்கேப் ஆகியிருக்கான். சிசிடிவி காட்சி அடிப்படையில விஜய் தோப்ராவை பிடிச்சு விசாரிச்சதுல தான் மொத்த உண்மையும் தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் விஜய் தோப்ரா மேல கொலை வழக்கு பதிவு பண்ண போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. நிகழ்தகவு